ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினை வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டானிக்லாம் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில். டாக்டர் வந்து ஒரு டானிக் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த டானிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயசு கேட்டுட்டு நமக்கு வந்து இது 5 ml கொடுங்க, 10 ml கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. ஓகே, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நலோஃபின் வந்து ஒரு மருந்து இருக்குது. அது வந்து போதையில் வந்து அடிக்ட் ஆனவங்களை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக அந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து நிறைய அமௌண்ட் நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணால் 1.5 கிராம் தான் நம்ம வந்து 1.5 மில்லிகிராம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, எங்க கொடுத்துருக்காங்க 1.5 மில்லிகிராம் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 1.5 மில்லிகிராம் வந்து ரொம்ப 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 ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து இருக்கும். அப்போ 1.5 மில்லிகிராம்லாம் நம்ம வந்து பேக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து இங்க வந்து மேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு சொல்யூஷன் வந்து மேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.5 into 10 to the power of -3 மோலாலிட்டி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த சொல்யூஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இத்தனை எம்எல் வந்து எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி, இப்போ 5 ml இல்லை 10 ml இத்தனை எம்எல் வந்து நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ல கரெக்டா வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும், 1.5 மில்லிகிராம் தான் இருக்கணும். அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது, அதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்போ நம்ம இது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இதான் நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரியல் பிராக்டிகல் ஓரியன்டான கொஸ்டின். ஓகே, நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் யூ வாண்ட் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து ரியல் பிராக்டிகல் அப்ளிகேஷன் ஓரியன்டட். இப்போ நம்ம ஒரு மெடிக்கலுக்கு போறோம், ஒரு டானிக் வாங்குறோம், இது வந்து 5 ml கொடுங்க, இதை 10 ml கொடுங்க அப்படின்னா எதுக்கு 5 ml கொடுக்க சொல்றாங்க, எதுக்கு 10 ml கொடுக்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. இந்த மாதிரி நாலேஜ் கெயின் பண்ற ஓரியன்டான நாலேஜ் கெயின் பண்றதுக்கு மாதிரி நம்ம வந்து படிக்கணும். அதான் வந்து படிக்கிறதுக்கான மோர் யூஸ்ஃபுல். நம்ம வந்து மார்க் எடுக்கணும், இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சொல்யூஷன் சாப்டர் வச்சு படிக்கிறோம். அப்போ நம்ம டீ போடும்போதே நம்ம பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ சுகர் ஆட் பண்ணணும், நம்ம இதுங்களுக்கு நமக்கு வந்து இவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறோம், நம்ம யங்கர் பிரதர் சிஸ்டருக்கு வந்து நமக்கு எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறோம், அப்போ சுகர் ஆட் பண்ணுறதுனால என்ன எஃபெக்ட் வருது, இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவாக திங்க் பண்ணணும். இந்த மாதிரி ரியல் ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி படிக்க தான் நமக்கு வந்து உண்மையான லெசன். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும்.